எல்லாத்துக்கும் வணக்கம். அம்மா நீங்க குழம்பு பொடி எப்படி தயாரிக்கிறீங்க? உங்க கைப்பக்குவம் என்னன்றது நெறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதத்தான் இப்படி உங்களுக்கு நான் காட்டப் போறேன். இப்ப அதுக்கு நம்ம மொளகாய காய போடணும். பாருங்க. வதக்கு வதக்குன்னு இருக்குங்க. நேத்து ஒரு நாள் ஃபுல்லா காஞ்சுச்சு. இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா காஞ்சுச்சுன்னா சரியா போகும். இது 5 கிலோ மொளகா வத்தங்க. இன்னைக்கு அத காய போடுவோம். நம்ம குழம்பு பொடிக்குங்க ரொம்ப முக்கியமானது மல்லியும், நல்ல மொளகாய்ங்க. மொளகாய் எவ்வளோ நேரம் காயுதோ, அதனால நல்ல பொலிவு கிடைக்கும். நல்லா இருக்கும். சூப்பரா டேஸ்ட்டா இருக்கும். மொளகா காயறதாங்க ஃபேமஸு. நல்லா உடைச்சு பார்த்தா, டக்குன்னு உடைக்கணும். அதான் அப்பதான் நல்லா பொலிவு கிடைக்கும். மொளகா நல்லா பரப்பி விட்டாச்சுங்க. அது பாட்டு நல்லா காஞ்சிக்கிட்டு இருக்கட்டும். நம்ம கீழே வறுக்கிறக்கான ஐட்டம்லாம் ரெடியாக எடுத்து வச்சிருக்கு. நம்ம போய் வறுக்கலாம் வாங்க. பாருங்க நம்ம வறுக்கிறதுக்கான பொருள் அளவு வச்சு எடுத்து வச்சிருக்கு. இப்போ நம்ம மல்லியை வறுக்க போகிறோம். அடுப்பை பற்ற வச்சுக்கலாங்க. அளவாக குறைச்சி வச்சுக்கோங்க, இல்லைன்னா மல்லி கருகி போயிடும். அதனால் மீடியமான அளவில் நம்ம இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அளவாக வறுத்துக்கலாம். ஒரு 1/2 கிலோ போல் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக வறுத்துக்குவோம். மல்லி பாருங்கள் கருப்பாக வறுத்த மாதிரியே இருக்கா? இது நாட்டு மல்லிங்க. ரொம்ப கருவிடாமல் பார்த்து வறுக்கணும். இப்போ நம்ம என்ன கணக்கு வச்சு வறுத்துட்ருக்கோம்னா 1.5 கிலோ மல்லிக்கு 1 கிலோ வத்தை. இப்போ நம்ம 5 கிலோ வத்தை காய போட்டிருக்கோம், மிளகா வத்தை. இப்போ இது 7.5 கிலோ மல்லியை நான் வறுக்கிறப்ப அதுக்கான அளவு தாங்க இது. தீயை கொஞ்சம் அளவாக தான் வச்சு வறுக்கணும், இல்லைன்னா நிறைய வச்சிங்கன்னா கருகி போயிடும். அதனால் அளவாக மீடியமாக வச்சு நம்ம இப்படி வறுத்துருக்கணும். வறுக்கிறப்போ கொஞ்சம் புகை வர அளவுக்கு வறுத்தா சரியாக போகும். இல்லை கையில் பிடிச்சி பார்த்தா அந்த மல்லி சூடாக இருக்கணும். பார்த்திங்கன்னா இப்போ புகை வந்துருச்சு. அப்போ இது நல்லா வறுத்துருச்சு, நல்லா சூப்பராக வறுத்தாச்சு. இப்படியே இது பூரா நம்ம வறுக்கணும். பாருங்கள் புகை வருதா? இதை அப்படியே அந்த பேப்பரில் விரிச்சிருக்குமா, அப்படியே இதில் கொட்டி விட்டுரும். புகை வருங்க. அப்படி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம குழம்பு பொடிக்கு மிளகாயும் மல்லியும் தான் ரொம்ப முக்கியம் சொன்னேன். மிளகாய் எவ்வளோ அளவுக்கு நல்லா காயுதோ அந்த அளவுக்கு நம்ம மல்லியும் நல்லா வறுக்கணும். கருகு விடாமல் வறுத்தா குழம்பு இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்படி மணக்குது பாருங்கள் மல்லி. பூரா மல்லி வறுத்து காட்டுறதுக்கு லேட்டாகுங்க. அதனால் மல்லி வறுத்துட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு பொருளாக காட்டுறேன். என்னென்ன வறுக்கிறேன்னு பார்த்துக்குங்க. பூரா மல்லி வறுத்தாச்சுங்க. நல்லா பரப்பி விட்லாங்க, ஆறட்டு பூரா நல்லா. நம்ம அடுத்து துவரம் பருப்பு, இது 1 கிலோங்க. இது நல்லா கருவிடாமல் நம்ம வறுக்கணும். இப்போ இது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். இது நல்லா பொன்னேரமாக நம்ம வறுக்கணும். நல்லா பொன்னேரமாக வறுத்துருச்சுங்க. இன்னி விட்டால் கருகிரும். அதே மாதிரி இந்த பருப்பு வறுக்கலாம். இப்போ அடுத்து நம்ம கடலப்பருப்பு வறுக்க போகிறோம். இது 1 கிலோ. இது 2 தாட்டி போட்டு வறுத்துக்கலாம். இது நல்லா நம்ம பொன்னேரமாக வறுத்துக்கலாம். இது பாருங்கள், இந்த பருப்பு வறுத்தது. இது வறுக்காத பருப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? இது போதும். இப்போ வறுத்தது கலர் மாறிடுச்சு பார்த்தீங்களா? இதை கொட்டிடும். மிச்ச பருப்பையும் போட்டுக்கலாம். ஆறட்டும்.
நம்ம அடுத்து உளுந்து போட போகிறோம். இது அரைக்கலாம். இதை நல்லா முழுசாகவே போட்டு வறுத்துக்கலாம். இது நல்லா பொன்னிறமாக இதே வறுத்துக்கலாம். நம்ம உளுந்தவும் நல்லா பொன்னிறமாக வறுத்தாச்சு. இப்போ அதை அரைப்படுவோம். அடுத்து வெந்தயம். இது அரைக்கலாம் தான். இது நல்லா பொன்னிறமாக வறுத்தோம்னா சூப்பராக மணக்கும். வெந்தயம் நல்லா வறுவட்டுருச்சு. அதையும் காய போட்டுவோம். அரை போட்டுவோம். அடுத்து சோம்பு. இது அரைக்கலாம். இதை நம்ம 2 தட்டி போட்டு எடுத்துக்குவோம். சோம்பை நம்ம ரொம்ப நேரத்துக்கு விட்டுறக்கூடாது. சும்மா 1 நிமிஷம் 2 நிமிஷம்லே போதும். அதுவே வறுத்து நல்லா. சோம்பு நல்லா வறுத்தாச்சு. இதே ஆற போடுவோம். அடுத்து கடுகு வறுக்க போகிறோம். இது அரைக்கலாமா. கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிச்சுங்க. இது நல்லா அப்போ வறுத்துருச்சுன்னு அர்த்தம். இது ஆற போடுவோம் நம்ம. அடுத்து சீரகங்க. இது 1 கிலோ. இதை 3 டைம் போட்டு வறுத்துக்கலாம். நிறையா இருக்குல்ல. சீரகம் நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. அதே அரைப்போடு ஒரு பக்கம். இப்போ நம்ம எல்லா சீரகத்தையும் வறுத்துட்டோம். அதையும் அரைப்போடுவோம். அடுத்து மிளகு. இது அரை கிலோ. இதை ஃபுல்லாகவே போட்டுருவோம். மிளகு நல்லா வறுத்துச்சுங்க. இந்த புகை வந்துருச்சு. நல்லாவே வறுத்துருச்சு. இது யாரை போட்டுருவோம் ஒரு பக்கம். அடுத்து பட்டை. இது 35 கிராம். அடுத்து அன்னாச்சி பூ. இது 25 கிராம். அடுத்து ஏலக்காய் 5 கிராம். அது கிராம் 5 கிராம். அடுத்து கல்பாசி. அது 25 கிராம். அடுத்து கசகசா 25 கிராம். நல்லா வறுத்துருச்சுங்க. இது ஆறப்படுவோம். அடுத்து பெருங்காயம். இது 100 கிராம். பெருங்காயம் நல்லா வெள்ளை நிறத்துக்கு வர வரைக்கும் நம்ம வறுக்கணும். நல்லா வெள்ளை நிறமாக வறுத்தாச்சு. இது ஆற போட்டுக்குவோம். நம்ம அடுத்த அரிசி. இது 1 கிலோ. நல்லா பொரி மாதிரி பொரிஞ்சு வரணும். அது வரைக்கும் நம்ம இதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுப்போம் அரிசியை. இது நம்ம சாப்பாட்டு அரிசி தான், புழுங்கரிசி. நம்ம அரிசி கொஞ்சம் போட்டாகணும். இல்லைன்னா குழம்புக்கு கிடைக்காதுங்க. அதனால் அரிசி கொஞ்சம் போட்டு வறுக்கணும். நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. ஆற போடுவோம். பாருங்கள், இது நல்லா பொரிஞ்சிருச்சு. எல்லா அரிசியும் நம்ம பொரிய வரைக்கும் வறுத்தாச்சு. இதே ஆற போடுவோம். அவ்வளோதாங்க, பூரா எல்லாம் வறுத்தாச்சு. நீ உப்பு மட்டும் இருக்குது. அது சும்மா அளவாக 100 கிராம் எடுத்து வச்சுருக்கு. அதை லைட்டு இந்த சட்டிலே சூடு பண்ணி போட்டுக்கலாம். இதனால் சூடாகிடுச்சுங்க. உப்பு போட்டோம்னா ஒரு 6-7 மாதத்துக்கு கெடாமல் அப்படியே இருக்குங்க. பாருங்கள், பூரா வறுத்தாச்சு. இனி மீதி இருக்கிறது பாருங்கள், பிரியாணி இலை, மஞ்சள், அப்போ கருவேப்பிலை. இதை நம்ம அப்படியே போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ மிளகா மேலே நல்லா காஞ்சிருக்கேன். எடுத்துகிட்டு போய் அரைச்சிட்டு வரணுங்க. மஞ்சள் 1 கிலோங்க. பிரியாணி இலை 25 கிராமுங்க. அதையும் போட்டுருவோம். கருவேப்பிலை நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தான். அதே ஒரு ஓரமாக போட்டுருவோம்.
பூரணி வறுத்தாச்சுங்க. இது நல்லா ஆறட்டும். மேலே மிளகா நல்லா காஞ்சிருக்கும். நான் போய் எடுத்துகிட்டு வந்து அரைச்சிட்டு வந்துடுறேங்க. அரைச்சிட்டு வந்து உங்கள்கிட்ட பொடியை காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பாருங்கள், குழம்பு மசாலா பொடி நம்ம அரைச்சிட்டு வந்துட்டோம். பாருங்கள் எவ்வளோ கலராக நைஸாக எப்படி மணமாக இருக்குன்னு பார்த்தீங்களா? இது அங்கே மில்லிலே அரைச்சி காய போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. நான் அம்மா பண்ணதெல்லாம் பார்த்தீங்களா? அது மாதிரி நீங்கள் வீட்டில் அளவான பொருளை வச்சு உங்களுக்கு தேவையான அளவுக்கு வறுத்துக்குங்க. உங்களுக்கு அப்படி அரைக்க டைம் இல்லைன்னா, அம்மா கைப்பக்குவம் பொடி வேணும், குழம்பு பொடி வேணும்னா, நீங்கள் கீழே இருக்கிற நம்பருக்கு, வெப்சைட் நம்பருக்கும் வாட்ஸ்அப் நம்பருக்கும் ஆர்டர் பண்ணிக்கிங்க. பாய்.